மன்மோகன் சிங் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு, பொறுப்பேத்துக்கிட்டாரு. ஆனா ஏன் மோடி அவர்கள் இன்னமும் அத பொறுப்பேத்துக்கவே இல்ல? இந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆமா எங்க சைடு குறைபாடு தான் காரணம். நாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுப்பேத்துக்கணும்ல. அதை ஏன் ஏத்துக்கலன்னு கேக்குறாங்க. மன்மோகன் சிங் எத்தனை மன்னிப்பு கேட்டாரு? அப்படி எனக்கு தெரிஞ்சு மன்னிப்புக்கலாம் 2 மாசம் கேக்குற மும்பை தீவிரவாத தாக்குதல் போது மும்பை தீவிரவாதிக்கு எதுங்க மன்னிப்பு கேட்டாரு. ஏன்னா என்னால திருப்பி அடிக்க முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க. அவங்க கோபம் புரியுது, எல்லாரும் சாந்தமா வீட்டுக்கு போயிடுங்க, இத்தனை பேர் செத்தாங்க, நீங்க திருப்பி அடிங்கப்பான்னு கேட்டா என்னால் அடிக்க முடியாதுங்கிட்ட பலம் இல்லைங்க, மன்னிச்சிருங்க. அந்த மன்னிப்பு வேற. நாம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஒருத்தன் உள்ள வந்து அடிச்சுட்டு போவான். எங்க சட்டம் இப்போ தமிழ்நாட்டில் கொலை நடக்காம தடுக்க முடியுமா? யாராவது முடியலையே. முடியுமா? யாராலும் முடியாது. தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் சரி ஒரு நாள் கொலை இல்லாமல் நடக்க முடியுமா? கட்டுப்படுத்தலாம். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முடியும். வந்துட்டாங்க, அடிச்சிட்டாங்க 24 பேர், அது தவறுன்னே வச்சுட்டா கூட அந்த கோவத்தை, நான் வீட்டை ஒரு நாள் பூட்டாமல் போயிட்டேங்க, உள்ள வந்து திருடிட்டியா, நான் யார் இப்போ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அவனை அடிச்சு பிடிச்சி பொருளை கொண்டு வந்து வைக்கிறது, ஏன் வீட்டை திறந்து வச்சுட்டு போனேன், அதுதான் பழி வாங்கிட்டேனே. அவர் ஏன் மன்னிப்பு கேட்டாருன்னா, வீட்டை திறந்து வச்சுட்டு போயிட்டேங்க, திருடனும் பிடிக்க முடியலைங்க, பணமும் போச்சுங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு காலையில் விழுந்தார். இவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இன்னொன்று, இந்த நடந்த விஷயத்துல எல்லாமே கனிமொழியே ஒரு பார்ட் ஆக்கி அவரையே உலகம் போல சுத்த வச்சார். அது ஏன் பண்றீங்க? அது ஏன் நீங்க தான் விஸ்வகுருன்னு சொல்றீங்க, நீங்க தான் விஸ்வகுருன்னு சொல்றீங்களே, நீங்க உங்களுக்கு எதுக்கு அந்த தூதர ஒரு குழு அமைச்சு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல? அது அவர் அனுப்புறாரு. உங்களை யார் கத்தி காமிச்சு மிரட்டினாங்க? ஏன் போனீங்க? நீங்க போனீங்க, முடியாது சொல்ல வேண்டியது தானே. சசிதரூர் யாரும் போனாரு? உங்க யாரும் கம்பல் பண்ணாங்களா? போலன்னா ஜெயில் இருந்தாரா? அப்போ உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, ஏன்னா நம்ம உலகம் ஃபுல்லாக நமக்கு பாராட்டுறாங்க மோடின்னு. இப்போ மோடியோட கிராஃப் மேலே ஏறிடுச்சு இந்த இதில் போரில். இன்றைக்கி 3 பேர், அந்த 3 பேரும் சாகடிச்சிட்டாங்க. இனிமேல் இவர் எப்படி வளர்க்குன்னு தெரியாமல் விஸ்வகுருங்கிறீங்களே, உங்களுக்கு யார் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க? எந்த கவர்மெண்ட், எந்த பாடம் கற்றுக்கொண்டீர்கள்? எந்த பாடம் கற்றுக்கிட்டோன்றத ஒரு ஊரில் போனால் தெரியும். இவங்களுக்கு தெரியாது. குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிட்டு இருந்தா